நம்ம டெஃபினட்டாக இருக்குது. ஏன்னா நம்மள அடிமை நாடு மாரி நடத்துவாங்க. டெஃபினட்டாக நடத்தும். இன்றைக்கே நம்மளுக்கு வந்து சேர வேண்டிய உரிய பணத்த குடுக்கறது கிடையாது. நீங்க வந்து எலக்ட்ரிசிட்டில ஃப்ரீயா குடுத்தீங்கன்னா, இப்ப கடன் வாங்க முடியாதுன்னு சொல்றீங்க. சரியா ஜிஎஸ்டி பணத்த ஒழுங்கா குடுக்காம டிலே பண்றீங்க. ஸ்டேட்டோட ஷேர் ஆஃப் ஃபண்ட்ஸ ஒழுங்கா குடுக்கறதில்ல. அதுக்கப்புறம் நீங்க டெஃபிசிட் இவ்வளோ சென்ட்ரல் எவ்வளோ வேணா கடன் வாங்கிக்கலாம். ஸ்டேட்டு கடன் வாங்கக்கூடாதுன்னு கேரளா ஆல்ரெடி கோர்ட்டுக்கே போயிருக்கு. கடன் வாங்குறதுல நிறுத்துறீங்க. குடுக்க வேண்டிய பணத்த குடுக்க மாட்டேங்கிறீங்க. இப்ப கமிஷன்ல சொல்றீங்க 42% அண்ட் 41% ஆக்குங்கிறீங்க. இது எல்லாமே அகெயின்ஸ்ட் ஸ்டேட்டா இருக்குதே. இத்தனை நாளும் ஹிந்தி படிங்கன்னு 75 வருஷமா காங்கிரஸும் சொல்லியிருக்கு. ஆனால் என்றைக்குமே காங்கிரஸ் சொல்லலை. பிடிஆர் ஒரு இன்டர்வியூவில் சுற்றி காமிச்ச மாதிரி நீங்கள் இப்போ ஹிந்தி 3 லாங்குவேஜ் படிக்கலைன்னா உங்களுக்கு பணம் கிடையாதுன்னு சொல்ல படிங்கன்னு சொல்லிட்டு ஒரு அட்வைசரியாக விட்டாங்க. அதுக்கப்புறம் அது ஸ்டேட்டோட டெசிஷன். இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் 3 அந்த என்இபியில் 3 படிக்கலைன்னா உங்களுக்கு பணம் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல